நீலகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள மத்திய பட்டு வாரியத்தின் சென்ட்ரல் சில்க் போர்ட் ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் சென்டர் மற்றும் ஓசூர் இன்ஸ்டிடியூட் இணைந்து மல்பெரி மற்றும் பட்டுப்புழு வகைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் துவங்கி நடைபெற்றது. மத்திய பட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலர் சிவகுமார், பட்டு வாரியத்தின் இயக்குநர்கள் கிரிஷா, மந்திரமூர்த்தி, இணை செயலர் நரேஷ் பாபு ஆகியோர் இந்த கருத்தரங்கினை துவக்கி வைத்து உரையாற்றினார்கள். விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் பங்கேற்ற இந்த கருத்தரங்கின் முக்கிய நோக்கம் அழிந்து வரும் மல்பெரி மற்றும் பட்டுப்புழு வகைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதாகும். குறிப்பாக தென்னிந்தியாவில் பட்டு வளர்ப்பு ஒரு பெரிய அளவிலான தொழிலாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இந்த தொழிலில் வேரழுகல் நோய் மற்றும் மைட்ஸ், ட்ரிப்ஸ் போன்ற பூச்சிகளின் தாக்குதல் மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப புதிய வகை மல்பெரி மற்றும் அதிக மகசூல் தரும் பட்டுப்புழு ஹைபிரிட்களை மரபணு ரீதியாக எவ்வாறு உருவாக்கலாம் என்பது குறித்து விஞ்ஞானிகள் விரிவாக ஆலோசித்தனர். தற்போது அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தி வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இந்த மரபணு பாதுகாப்பு மையத்தில் பயன்படுத்துவது குறித்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஓசூர் மையமானது உலக அளவில் மிகப்பெரிய சேகரிப்பை கொண்டுள்ளது. இங்கு 1100க்கும் மேற்பட்ட மல்பெரி வகைகளும் 400க்கும் மேற்பட்ட பட்டுப்புழு வகைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தரவுகளை கொண்டு பட்டு வளர்ப்புத் துறை தொடர்பான எந்த ஒரு மரபணு தகவல்களையும் உலக அளவில் ஓசூரிலிருந்து வழங்கும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான தரவுத்தளத்தை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பட்டு வளர்ப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் விவசாயிகளுக்கு பெரும் பயனுள்ளதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பட்டு வாரியத்தில் உறுப்பினர் செயலர் சிவகுமார் தெரிவிக்கையில், இன்னைக்கு இங்க ஓசூர்ல சென்ட்ரல் சில்க் போர்டோட ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் சென்டர் ஓசூர்ல இன்ஸ்டிடியூட் அவங்களோட செமினார் இங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டால் நம்ம இருக்கிற மல்பெரி வகை, பட்டுப்பூச்சி வகை இதை பற்றி ஒரு அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டு வளர்ப்புங்கிறது குறிப்பாக இந்தியா முழுக்க ரொம்ப ஒரு முக்கியமான தொழில். அதுலேயும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பட்டுப்பூச்சி வளர்க்கிறதுலே நிறைய பிரச்சனைகளெல்லாம் அவர் உண்டு. ஸோ குறிப்பாக அதில் இருக்கிற அந்த ரூட் ராட்டுங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. அப்புறம் நிறைய மைட்ஸு, த்ரிப்ஸ் அட்டாக் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஜெனட்டிக்கலி இதுக்கு என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம், அது பற்றி ஒரு செமினாரை இங்கே எல்லா சயின்டிஸ்டும் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நிறைய எனக்கு டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் என்னென்னா புது மறுபடியும் மல்பெரி வகைகள், அப்புறம் பட்டுப்பூச்சி புது ஹைபிரிட்லாம் இந்த மாதிரி டெவலப் பண்ணலாம். கன்சிடரிங் இப்போ இருக்க இந்த கிளைமேட் சேஞ்சு இதை வச்சு ஒரு செமினார் இங்கே என்னன்னு கேட்டால் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு எல்லா துறையிலையுமே இருக்கு. அதே மாதிரி இந்த ஜீன் பூல் கன்சர்வேஷன்லையும் இது ஒரு முக்கியமாக ஒரு பங்காற்றணும். குறிப்பாக ஓசூர் சென்டர் இன்னைக்கு உலக லெவலில் ஒரு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. மல்பெரி வகையில் மட்டும் ஒரு 1300 மேல ஒரு கலெக்ஷனுக்கு நம்ம கன்சர்வேஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி பட்டுப்பூச்சிலே மோர் தென் ஒரு 400 கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சிருக்கோம். ஸோ நம்மளோட ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டால் டோட்டல் வேர்ல்டுக்கே செரிகல்ச்சரை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேணாலும், ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் வேணாலும் அது ஓசூர்லேருந்து மொத்த உலகத்துக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு டேட்டா பேஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது.